ஹாய் குட்டீஸ். இப்போ நாம பார்க்க போறது குட் மேனர்ஸ் லெசன் தான். கிளாஸ் 2ஓட இங்கிலீஷ் லெசன் 4 சிபிஎஸ்இ சிலபஸ் செகண்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 4 குட் மேனர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க லெசன்குள்ள போலாம். குட் மேனர்ஸ். How nice I am. I have learned to be. I raise my hand before I speak. முதல்ல நான் லெசனை கம்ப்ளீட்டா உங்களுக்காக வாசி காமிக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நான் உங்களுக்காக வாசி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே குட்டீஸ். How nice I am. I have learned to be. I raise my hand before I speak. How nice I am. I have learned to be. I sit on my chair most properly. How nice I am. My best I do. I use the word please and thank you. How nice I am. I try to be kind. I wait my turn and stay in line. How nice I am. I have learned to be. I say sorry and excuse me. How nice I am. At home and school, I try to live the golden rule. Okay, நான் திரும்பவும் உங்களுக்காக பொறுமையா லெசனை ரீட் பண்றேன். லெசன் நம்பர் 4 குட் மேனர்ஸ். How nice I am. I have learned to be. I raise my hand before I speak. How nice I am. I have learned to be. I sit on my chair most properly. How nice I am. My best I do. I use the word please and thank you. How nice I am. I try to be kind. I wait my turn and stay in line. How nice I am. I have learned to be. I say sorry and excuse me. How nice I am at home and school. I try to live the golden rules. இப்போ நான் உங்களுக்காக பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். How nice I am. I have learned to be. I raise my hand before I speak. ஒரு பையன் ஒரு பாய்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயோ கேர்ளோ அவங்க குட் மேனர்ஸோட வாழ்றதுனால அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. நான் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா, நான் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா. நான் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நான் கிளாஸ்ல மேம் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா முதல்ல நான் ரைஸ் ஹேண்ட் பண்ணுவேன். மேம் என்ன கேட்ட அப்புறம் தான் அந்த விஷயத்த சொல்லுவேன். இதுதான் ப்ராப்பர் மேனர்ஸ். மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதோ லெசன் நரேட் பண்ணிட்டு இருக்கும் போதோ நம்ம சத்தம் போடுறது, நமக்கு தோன்றத பேசுறதெல்லாம் குட் மேனர்ஸ் கிடையாது. முதல்ல நமக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம ஏதாவது மிஸ் கிட்ட உடனே சொல்லணும்னாலும் முதல்ல ரைஸ் ஹேண்ட் பண்ணணும். மிஸ் நம்மள பார்த்துட்டு மிஸ் பார்க்கும்போது ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்கன்னா மிஸ் கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லலாம். அதுதான் இங்க சொல்றாங்க. How nice I am. I have learned to be. I raise my hand before I speak. How nice I am. I have learned to be. I sit on my chair most properly. Sit on my chair most properly னா எப்பவுமே நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காரும் போதும் சரி, ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும் போதும் சரி, ஒரு பர்சனலா நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும் போதும் சரி, சேர்ல எரெக்டா உட்காரணும். எரெக்ட்னா நிமிர்ந்து உட்காரணும். அதுதான் ப்ராப்பர் மேனர்ஸ். நம்ம யாராவது அப்படி நிமிர்ந்து உட்காருவோமா? நீங்க நல்லா பாருங்க. சோஃபால சாஞ்சி உட்கார்ற மாதிரி, கிளாஸ் ரூம்ல சாஞ்சி உட்கார்ந்துறது, கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்றது, பசங்க கிட்ட பேசிக்கிட்டே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே உட்கார்றது, அதெல்லாம் கிளாஸ் டைம்ல நல்ல மேனர்ஸ் கிடையாது. சிட் ப்ராப்பர்லி ஆன் யோர் சேர். அதாவது சேர்ல நல்லா நிமிர்ந்து, சிட் எரெக்ட், நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து பாடத்தை கவனிக்கணும். நிமிர்ந்து உட்காரும் போது நம்ம பேக் போன்ல நல்லா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும், கழுத்து வலிக்காது, நம்ம கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியும். அதனால எப்பவுமே உங்க சேர்ல எரெக்டா உட்காரணும். ஹவு நைஸ் ஐ எம். மை பெஸ்ட் ஐ டூ. அதாவது நம்மளால முடிஞ்ச விஷயத்த
சிறப்பா செய்யணும். அதாவது உங்களால வந்து இன்னைக்கு ஹோம் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா உட்கார்ந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டைம் அப்புறம் டிவி பார்த்துட்டு பண்ணலாம், ப்ரோகிராம்ஸ் பார்த்துட்டு, கார்ட்டூன் பார்த்துட்டு, விளையாடிட்டு பண்ணலாம்னு கிடையாது. உங்களோட பெஸ்ட்ட நீங்க எப்பவுமே ப்ராப்பரா குடுத்துருங்க. இந்த டைமுக்கு எந்திரிக்க பாருங்க. கரெக்ட்டா ஸ்கூலுக்கு ஆன் டைம் வர பாருங்க. அன்னன்ன பாடத்த அன்னைக்கே படிச்சு முடிக்க பாருங்க. மம்மி, டாடி ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா, அத உடனே செஞ்சு குடுக்க முயற்சி பண்ணுங்க. தாத்தா, பாட்டி வீட்ல இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச பெஸ்ட்ட உங்க அகாடமிக்கும் சரி, பர்சனல் லைஃப்லயும் குடுத்துக்கிட்டே இருங்க. அப்ப நீங்க ஒரு நல்ல கிட்டுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஃபேமிலில மட்டும் கிடையாது. நம்ம கிளாஸ் ரூம்லயும் வந்து யூ ஆர் a குட் பாய், குட் கேர்ள்னு நேம் வாங்கலாம். ஐ யூஸ் த வேர்ட் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது எப்பவுமே உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து யாரோட உதவியாவது தேவைன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை உங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுக்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி கேட்கணும்? நீங்க வந்து அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் டேக் மை பென், ப்ளீஸ் give your scale, please give your eraser for a moment. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு உங்க எரேசர் கொடுங்க, உங்க பென் கொடுங்க, இந்த பென் எடுத்து அங்க வைங்க, இந்த புக்ஸ் எடுத்து அங்க வைங்கன்னு சொல்றோம்ல. ப்ளீஸ் டேக் மை புக் ஆன் த ஷெல்ஃப். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னோம். அதாவது நமக்கு வந்து இன்னொருத்தவங்களால ஹெல்ப் வேணும், இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் வேணும்னா அந்த இடத்துல ப்ளீஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்யூன்ற வேர்டையும் நீங்க டெஃபினட்டா அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க. உன் ஃப்ரெண்டு உன்னோட புக்கை வாங்கி ஷெல்ஃப்ல வச்சு தரான். உன்னோட ஃப்ரெண்ட் வந்து அவனோட ஏதோ ஒரு பென்சில் நீங்க கீழே போட்டீங்க, அவன் உனக்காக குனிஞ்சி எடுத்து தரான். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, டீச்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, ஏன் அம்மா உங்களுக்கு காலையில உங்களை ரெடி பண்ணி உங்களுக்கு லஞ்ச் பேக்கை உங்க கையில கொடுத்தாலும் சரி, அம்மா தேங்க்யூமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க அம்மா வந்து டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட் வைக்கும்போது அம்மாவை பார்த்து தேங்க்யூமான்னு சொல்லுங்க. ஒரு தண்ணி ஒரு பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தா கூட அம்மாக்கு தேங்க்யூ சொல்லுங்களேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா டாடி என்ன வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு தேங்க்யூ சொல்லுங்க. நம்ம தாத்தா பாட்டி உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்ன ப்ரெசென்ட் பண்ணாலும் தேங்க்யூ சொல்லுங்க. ஒரு கடையில போய் ஒரு திங்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா கூட அந்த கடைக்கார அங்கிளுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு தான் வரணும். தேங்க்யூ ப்ளீஸ்ன்றதுலாம் ஒரு பொலைட் வேர்ட். அது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மேனர்ஸ் வந்து நம்மளோட கேரக்டரும் எலிவேட் ஆகும், நம்மளோட மேனரிசமும். அதனால ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம மேனரிசமும் பெஸ்டா இருக்கும். பரவாயில்ல, இந்த குழந்தை வந்தா நம்மள ரொம்ப குட் மேனர்ஸா நடந்துப்பான், தேங்க்யூலாம் சொல்லுவான். உங்க மேலேயே நிறைய ரெஸ்பெக்ட் வரும் எல்லாத்துக்கும். ப்ளீஸ்ன்ற வார்த்தை மத்தவங்களால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அதே மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேங்க்யூன்ற வார்த்தையை கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணணும். ஹவு நைஸ் ஐ எம், ஐ ட்ரை டு பி கைண்ட். முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாம கோபப்படாம கைண்டா இருங்க. அம்மாவோ அப்பாவோ மம்மி டாடி ஏதாவது சின்ன சின்ன வேலை சொன்னா கூட சும்மா வேலை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அம்மா அப்பாக்கு முடியலன்னு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. ஓடி போய் ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பொருள் எடுத்து கொடுக்கறது, குடிக்க தண்ணி கொடுக்கறது, அவங்க ஸ்பெக்ஸ் எங்கேயாவது வச்சுட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் ஃபேமிலிக்குள்ள செய்யுங்க. நான் ஏன் வந்து அடிக்கடி ஃபேமிலிய மெயினா சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட நல்ல பழக்கம் எல்லாமே நம்ம குடும்பத்துல இருந்து தான் தொடங்கும். அதனால வீட்ல வந்து எப்பவும் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. யாராவது தொடர்ந்து ஒரு 2, 3 வாட்டி உங்களுக்கு வேலை சொன்னா கூட டக்குன்னு வந்து எரிஞ்சு விழ வேண்டாம். ரொம்ப கைண்டா ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களால முடியலன்னு தான் உங்ககிட்ட சொல்றாங்க. அத மைண்ட்ல எடுத்துக்கிட்டு பொலைட்டா கைண்டா எல்லார்கிட்டயும் நடந்துக்கோங்க. கிளாஸ் ரூம்ல மிஸ்ஸுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மிஸ் வந்து ஏதாவது சொன்னா அது நீங்க எடுத்துக்கணும். மேமுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்போம் நம்ம, அது பயத்தினால கொடுக்காம முதல்ல மரியாதை வைங்க. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களுக்காகவே, அவங்க ப்ரொஃபஷன் டீச்சிங்கா இருந்தாலும் உங்களுக்காகவே டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. அதனால எப்பவும் மேம் கிட்டயும் பொலைட்டா இருங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருங்க. அடுத்து பாருங்க, ஐ வெயிட் மை டர்ன் அண்ட் ஸ்டே இன் லைன். அதாவது ஒரு பொருள் வாங்க நம்ம கியூல நிக்கிறோம்னு வைங்க, கியூல நிக்க பேஷன்ஸ் இல்லாம நம்ம அந்த கியூல இருந்தே 4, 5 வாட்டி
சீட் பண்ணிட்டு முன்னாடி போறது, கியூல நிக்க முடியாம பின்னாடி இருக்கவங்க கிட்ட பேசுறது அப்படிலாம் இல்ல. பொலைட்டா நில்லுங்க. உங்க டர்ன் வரும்பொழுது நீங்க போய் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எங்கெல்லாம் கியூ சிஸ்டம்ஸ் இருக்கோ, வரிசையில நின்னு வாங்க வேண்டியிருக்கோ, அங்கெல்லாம் நீங்க ரொம்ப பொலைட்டாவும் அமைதியாவும் நிக்கணும். சரிங்களா? How nice I am. I have learned to be. I say sorry and excuse me. இப்போ நீங்க தெரியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாரி கேளுங்க. இன்கேஸ் ஒரு கிளாஸ்ல மேம் லெசன் நடத்திட்டு இருக்காங்க, நீங்க வந்து உள்ள போகணும் திடீர்னு அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு தான் போகணும். அதே மாதிரி வீட்ல வந்து டாடி மம்மி ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட நீங்க குறுக்கல போய் பேசணும்னா எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி தான் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ டாடி, நான் கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன்னு பேசணும். யாரையாவது இன்டரப்ட் பண்றீங்க, யாரையாவது டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா அங்க நீங்க எக்ஸ்கியூஸ் மீன்ற வார்த்தையை கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். சாரின்ற வார்த்தை நீங்க உண்மையா தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி சொல்லிடுங்க. அம்மா கிட்டயும் சரி, அப்பா கிட்டயும் சரி, மேம் கிட்ட கூட ஹோம்ஒர்க் செய்யல, ப்ராஜெக்ட் செய்யல, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல கிளாஸ்ல ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி மேம்னு ஓப்பனா கேளுங்க. நீங்க சாரி சொல்றதுனால உங்களோட கேரக்டர், அதாவது உங்களோட கேரக்டர் வந்து என்னைக்குமே வந்து மாறாது. அது எலிவேட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். தப்பு பண்ணா சாரி கேளுங்க. அதே மாதிரி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ண போறோம், இன்டரப்ட் பண்ண போறோம்னா அங்க எக்ஸ்கியூஸ் மீன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. How nice I am at school. How nice I am at home and school. I try to live the golden rules. இந்த எல்லாமே golden rules தான். இது எல்லாமே குட் மேனர்ஸ்க்கான golden rules தான். நான் வீட்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, நான் மேனர்ஸோட golden rules எல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கிட்ஸ் சொல்ற மாதிரி இந்த லெசன் முடிஞ்சிருக்கு. நான் இன்னொரு வாட்டி உங்களுக்காக தெளிவா ரீட் பண்றேன். Lesson number 4, Good Manners. How nice I am. I have learned to be. I raise my hand before I speak. How nice I am. I have learned to be. I sit on my chair most properly. How nice I am. My best I do. I use the word please and thank you. How nice I am. I try to be kind. I wait my turn and stay in line. How nice I am. I have learned to be. I say sorry and excuse me. How nice I am at home and school. I try to live the golden rule. The golden rules தான் வந்து இதெல்லாம் நம்மளோட ப்ராப்பர் மேனர்ஸ் தான் வந்து கோல்டு. இந்த சொன்னாங்கல்ல, நம்ம ரைஸ் ஹேண்ட் பண்ணுவேன், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என் சேர்ல ப்ராப்பரா உட்காருவேன், என்னால முடிஞ்ச விஷயங்களை செய்வேன், ப்ளீஸ் தேங்க்யூன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், நான் ரொம்ப கைண்ட் அண்ட் நைஸா இருப்பேன், எப்பவுமே லைன்ல பொலைட்டா வெயிட் பண்ணுவேன், என்னோட டர்ன் வர வரைக்கும் பொலைட்டா வெயிட் பண்ணுவேன், நான் சாரி எக்ஸ்கியூஸ் மீ போன்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் மேனர்ஸோட கோல்டன் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங்ஸா, பேசிக்கான குட் ஹியூமன் பீயிங்ஸா மாற முடியும். இதை உங்களுக்கு ஏன் இந்த வயசுல இந்த லெசன் வருதுன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க இப்போதான் மேனர்ஸ் கத்துக்கக்கூடிய வயசு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு, உங்களுக்கு 7 இயர்ஸ் ஆயாச்சு, நீங்களும் குட் மேனர்ஸை கத்துக்கணும். இந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வீட்லயும் ஸ்கூல்லையும் இருக்க பழகணும். இந்த லெசன்ல இருக்க நியூ வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மேனர்ஸ், MANNERS, மேனர்ஸ். learned, LEARND, sorry, LEARNED, learned. rise, RAISE, rise. speak, SPEAK, speak. chair, CHAIR, chair. properly, PROPERLY, properly. nice, NICE, nice. best, BEST, best. please, PLEASE, please. thank you, THANK, thank. THANK, thank. you, YOU, kind. KIND, kind. sorry, SORRY, sorry. excuse, EXCUSE, excuse.
golden rule. Golden, golden rule. Rule, rule. Manners, learned, rise, speak, chair, properly, nice, best, please, thank you, kind, sorry, excuse, golden rule. இதுதான் இந்த லெசன்ல இருக்க நியூ வேர்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் போயிடலாமா? Pick the correct option. What should we do when we are standing in a line? நம்ம ஒரு லைன்ல நிக்கும் போது என்ன பண்ணணும்? Run and push. முன்னாடி போய் எல்லாரையும் தள்ளணுமா? Stand out of the line. லைன்ல இருந்து வெளியே வந்து ஏதாவது பேசணுமா? கிடையாது. வெயிட் ஃபார் யுவர் டர்ன். நம்ம டர்ன் வர வரைக்கும் பொறுமையா பொலைட்டா வெயிட் பண்ணணும். வெயிட் ஃபார் யுவர் டர்ன் தான் ஆன்சர். which of this is not a polite way to talk? இதுல இந்த வேர்ட்ஸ்ல எது வந்து பொலைட்டான வேர்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ளீஸ், மே ஐ கண்டிப்பா பொலைட். தேங்க்யூவும் பொலைட் வேர்ட். கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஹார்ஷான வேர்ட்ஸ். இதனால இதுதான் வந்து நாட் அ பொலைட் வேர்ட். ஓகே, இதுதான் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, வாட் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நாட் டூ? நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்யவே கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாருங்க, வி ஷுட் நாட் டூ டு practice the bad manners. We should not do to practice the bad manners. ஓகேவா? நம்ம வந்து bad manners practice பண்ணவே கூடாது. We should not do. செகண்டோட ஆன்சர் இது. we should not do to practice the bad manners. ஓகேவா? say two polite word. அதுக்கான ஆன்சர் இது. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. say two polite words. please and thank you. ஓகேவா? இதுதான் ரெண்டு பொலைட்டான வேர்ட்ஸ். ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. டெல் த கிளாஸ் வாட் கோல்டன் ரூல்ஸ் மீன்ஸ். அதாவது ஃபோர்த்துக்கு ஆன்சர் நான் இங்க எழுதியிருக்கேன் பாரு. டெல் த கிளாஸ் இது வந்து மேக்சிமம் ஓரலா தான் இருக்கும். அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவே கொடுத்திருக்கேன். ஆன்சர் பாருங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் யூ ஸ்பீக். சிட் எரெக்ட் ஆன் யுவர் சேர். யூஸ் பொலைட் வேர்ட்ஸ் லைக் ப்ளீஸ், தேங்க்யூ. Always try to be kind and nice to everyone. Say the word sorry and excuse me to others if you are disturbed to them. These are the golden rules of good manners. இது மேக்ஸிமம் ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து ஓரலா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு பெருசா கொடுத்திருக்கேன். நான் திரும்பவும் ஆன்சர் படிக்கிறேன். ரைஸ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் யூ ஸ்பீக். சிட் எரெக்ட் ஆன் யுவர் சேர். Use polite words like please, thank you. Always try to be kind and nice to everyone. Say the word sorry and excuse me to others if you are disturbed to them. These are the golden rules of good manners. இதுல எந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ அதை நீங்க தாராளமா கிளாஸ்ல சொல்லலாம். What do we use the following magic word? இந்த ரெண்டு வேர்டை வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ளீஸ் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் ப்ளீஸ்ன்ற வேர்டை? ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் நான் இங்க கொடுத்திருக்கேன். சரிங்களா? ப்ளீஸ் இஃப் யூ ஹாவ் நீட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ளீஸ்ன்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து பாருங்க, தேங்க்யூ. தேங்க்யூ இஃப் யூ ஹாவ் காட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அவங்க ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, when do we use the following magic word? நம்ம எப்பெல்லாம் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. ப்ளீஸ் எங்க யூஸ் பண்ணணும்னா, if you have need help from others. அதாவது you have need, எனக்கு வந்து அடுத்தவங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ளீஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். அவங்க ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தேங்க்யூன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்க, ஹாப்பியா குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது குட் மேனர்ஸ். ஓகேவா?
பிடிச்சி தள்ளி விடுறது பேட் மேனர்ஸ், சண்டை போடுறதும் பேட் மேனர்ஸ், ஹாப்பியா நம்ம வந்து சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது குட் மேனர்ஸ். இதுல குட் மேனர்ஸ் இதுவும் குட் மேனர்ஸ், இதுவும் பேட் மேனர்ஸ். இதெல்லாம் செய்யக்கூடிய வேண்டியது. நம்ம எப்பவுமே டாய்ஸா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், ஷேர் பண்ணி ஹாப்பியா கைண்டா விளையாடுறது குட் மேனர்ஸ். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் யாரா இருந்தாலும் பொலைட்ஃபுல்லா ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது குட் மேனர்ஸ். இந்த மாதிரி ஃபைட் பண்றது பேட் மேனர்ஸ். இந்த மாதிரி புஷ் பண்றது, தள்ளி விடுறது, கிளாஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் கண்டிப்பா பேட் மேனர்ஸ் தான். ஓகேவா? இது ரெண்டும் குட் மேனர்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க, இது ரெண்டும் பேட் மேனர்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்டோட எல்லா லெசனையும் உங்களுக்கு ரீட் பண்ணி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நியூ வேர்ட்ஸும் கொடுப்பேன், புக் பேக் எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணுவேன், ஒர்க் ஷீட்டும் உங்களுக்காக அப்லோட் பண்றேன், கொஸ்டின் ஆன்சர் ஒர்க் ஷீட் எல்லாம் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா என்னோட சேனலும் வீடியோஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலை. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. உண்மையாகவே இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட். பாய் குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.